குடும்பத்தை மொத்தமாக கொலை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய 2 குழந்தைகளோடு சேர்த்து தன்னுடைய கணவன் தன்னுடைய மாமனார் வீட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிடுற உணவிலும் கொஞ்சம் கொஞ்சமா பாய்சனை 2 மாதங்களா கலந்துட்டு வந்த ஒரு பெண் பிடிபட்டிருக்கிறாங்க. எதற்காக இவர் இப்படியான ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும்? தான் பெற்ற பிள்ளைகளோடு கணவன் மாமனார் வீட்டார் அப்படின்னு எல்லாருக்குமே ஸ்லோ பாய்சன் கொடுக்கிற அளவிற்கு அவருக்கு அப்படி என்ன தேவை இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரியான தகவல்களை தான் பேச போறோம். கர்நாடக மாநிலம் ஹசன் அப்படிங்கிற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்தவர் தான் கஜேந்திரா. இவருக்கு கடந்த 11 ஆண்டுகளுக்கு முன்புதான் திருமணமாகுது. இவருடைய மனைவி சித்ரா. இவர்கள் இருவருக்கும் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லாவே போக தொடங்குது. 2 குழந்தைகள் பிறக்கிறாங்க. ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்காங்க. 9 வயதுல மகனும் 7 வயதுல மகளும் இருக்காங்க. இந்த நிலையில தான் திடீர்னு தன்னுடைய மனைவி தன்னுடைய குடும்பத்தை கொலை செய்ய முயற்சிப்பதாக கூறி காவல்துறையினர் கிட்ட கஜேந்திரா ஒரு புகாரை கொடுத்திருக்கிறார். காவல்துறையினர் முதலில் நம்ப மறுத்தாலும் அவர்கள் விசாரணை அப்படிங்கிறத மேற்கொண்ட போது கஜேந்திராவிடம் இருந்த தெளிவுகளை எல்லாம் பார்த்துட்டு இவர் குற்றவாளியாக இருக்கலாம் அப்படின்னு அவரை பிடித்து விசாரணை செய்ததில் இந்த பெண்ணுக்கு எதிரான ஆதாரங்கள் எல்லாம் இருக்கு. அவரும் உண்மையை ஒத்துக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. சரி, எதற்காக சித்ரா இப்படியான ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் அப்படிங்கறத பத்தி கஜேந்திரா என்ன சொல்றார் அப்படின்னா, எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் கடந்த 11 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் ஆச்சு. எங்களுடைய திருமண வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனா கடந்த 3 வருடங்களுக்கு முன்னாடி சித்ராக்கு புனித் அப்படிங்கிற ஒருத்தரோட பழக்கம் ஏற்பட்டது. எனக்கு அந்த பழக்கம் பிடிக்கல. உடனடியா நான் அவரை சத்தம் போட்டேன். என்னோட எந்த சண்டைக்குமே அவர் ஈடு கொடுக்கல. இந்த பழக்கம் அப்படிங்கிறது தொடர்ந்துட்டே தான் இருந்தது. இதனை தொடர்ந்து நான் அவருடைய வீட்டாருக்கும் என்னுடைய வீட்டாருக்கும் சொன்னேன். இருவரும் தலையிட்டு அவரோட பழகக்கூடாது அப்படின்னு சித்ரா கிட்ட கண்டிப்பா சொன்னாங்க. இதனை தொடர்ந்து புனித்தும் சித்ராவை விட்டு விலகிட்டார். இவரும் அவரோட பழகிறதில்லை. மீண்டும் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சுமூகமா தான் போச்சு. நமக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க, அவங்கள நினைச்சுப்பாரு அப்படின்னு நானும் அடிக்கடி அவங்களுக்கு அறிவுரை கூறிட்டு தான் இருந்தேன். எங்களுடைய வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனா திடீர்னு 4 நாட்களுக்கு முன்னாடி நான் அவரோட பேக்ல இருந்து போன் எடுக்கிறதுக்காக பேக்கை செக் பண்ணேன். அப்ப நிறைய மாத்திரைகள் இருந்தது. சித்ராவுக்கு உடல்ல எந்த பிரச்சனையும் இல்லை, வீட்டில் இருக்க யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த நிலையில எதற்காக இந்த மாத்திரைகளை சித்ரா வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. அது மட்டும் இல்ல, எங்களுக்கு என்னுடைய குடும்பத்தார் எல்லாத்துக்குமே கடந்த 2 மாதங்களாகவே தினமும் ஏதாவது ஒரு அசௌகரியம் தோணிட்டே இருக்கு. இதனால எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஏன்னா சித்ராவுக்கு சமீபமா வேறு ஒரு நபரோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. நான் அது குறித்து அவர்கிட்ட சண்டையிட்டுட்டே இருந்தேன். இப்படி பழக வேண்டாம், மீண்டும் தவறு செய்யாத அப்படின்னு அவரை கண்டிச்சிட்டு இருந்தேன். இதனால எனக்கு ரொம்ப சந்தேகம் வந்தது. நான் அந்த மாத்திரைகளை எல்லாம் எடுத்துட்டு ஒரு மருத்துவரை பார்க்க போனேன். மருத்துவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இது ஸ்லோ பாய்சனிங்கான டேப்லெட் ஆச்சு. எந்த டாக்டருடைய பரிந்துரை இல்லாமல் இந்த டேப்லெட்டை கொடுக்க கூடாது. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாதவங்களுக்கு இந்த டேப்லெட்டை கொடுக்கறது ரொம்ப ஆபத்துல போய் முடியும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இன்னும் சில மாத்திரை தூக்க மாத்திரைகள் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இந்த தூக்க மாத்திரைகளை எதற்காக இவர் கொடுக்கணும் அப்படின்னு எனக்கும் சந்தேகமா தான் இருந்தது. ஒருவேளை இவருடைய சமீபத்தில் ஏற்பட்ட இவருடைய பழக்கம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிந்துவிடும் அப்படிங்கிற பயத்துல, இல்லை இதற்கு நாங்க தடையா இருப்போம் அப்படிங்கிற பயத்துல தொடர்ச்சியா கடந்த 2 மாதங்களா எங்களுக்கு இதை கொடுத்துட்டு இருந்திருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் ஏற்பட்டது. உடனடியா நான் வீட்டிற்கு போயிட்டு பிள்ளைகள் கிட்ட கேட்டேன், அம்மா ஏதாவது உணவுல கலக்கிறதா நீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய 2 குழந்தைகளுமே சொன்னாங்க, ஆமா அம்மா அடிக்கடி ஒரு பவுடர் ஒண்ணு பால்ல கலப்பாங்க. நம்ம என்ன உணவு சாப்பிட்டாலும் அந்த உணவுலையும் அந்த பவுடர் அவங்க கலப்பாங்க. தினமும் இரவுல இதை அவங்க பண்றதை நாங்க நிறைய முறை பார்த்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகள் சொல்லியிருக்காங்க. நீங்க ஏன் எதுவுமே கேட்கல அப்படின்னா, அம்மா இது சத்து மாத்திரை அப்படின்னு சொன்னாங்க, அதனால நாங்க எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகள் சொல்லியிருக்காங்க. குழந்தைகளுடைய உணவில் மட்டும்தான் கலந்ததை பார்த்தீர்களா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல எல்லாரோட உணவுலையுமே அம்மா அதை சேர்ப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, கடந்த 2 மாதங்களாகவே தினமும் ஏதாவது ஒரு அசௌகரியம் ஏற்பட்டுட்டே இருக்கும். நிறைய நேரம் தூங்குறதாகட்டும், மதியம் வரைக்கும் நாங்க சில நாட்கள்ல தூங்கி இருக்கோம். அது மட்டும் இல்ல, வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்படுறதாகட்டும், நிறைய சின்ன சின்ன பிரச்சனைகள் உடல்ல எங்களுக்கு இருந்துட்டே தான் இருந்திருக்கு. இதற்கு காரணம் இந்த மாத்திரைகள் தான் அப்படிங்கிறது எங்களுக்கு இப்ப
இப்பதான் தெரிய வருது, இது எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. காவல்துறையினர் இதெல்லாம் உண்மையா அப்படின்னு அந்த சித்ராவை கைது செய்து விசாரித்த போது, ஆமா, எனக்கு சமீபத்துல ஒருத்தரோட பழக்கம் ஏற்பட்டது, ஏற்கனவே நான் புனித் அப்படிங்கிற ஒருத்தரோட பழகினப்ப மொத்த குடும்பமும் சேர்ந்து அதற்கு தடையா இருந்தாங்க, மொத்த பேரும் சேர்ந்து அவரோட பழக விடாம பண்ணிட்டாங்க, இப்பவும் அதையே திரும்ப செய்வாங்க அப்படிங்கிற காரணத்தால தான் இது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் தினமும் இரவு தூக்க மாத்திரைகளையும் ஸ்லோ பாய்சனையும் நான் அவங்களுக்கு கொடுத்தேன் அப்படிங்கிறத ஒப்புக்கொண்டிருக்காங்க. தன்னுடைய 2 பிஞ்சு குழந்தைகளை கூட விடாமல் இந்த பெண்மணி இப்படியான ஒரு காரியத்தை செய்திருக்கிறார் அப்படிங்கிறது எல்லோருக்கும் மிகவும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இந்த வழக்கு குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது குறித்தான உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.